அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம், டெத். என்னங்க அபசகுனமாக பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனுஷனும் தெரிந்து கொள்ள விஷயம். நான் ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல, எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் ஒரு சில ஆழமான கருத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொளி மூலமாக. ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிரினங்களுக்கும் பிறப்பு, இறப்பு தான் 2 தான் வாழ்க்கையில் முக்கியம். ஸோ மரணம் எப்போ வேணால் யாருக்கும் சம்பவிக்கலாம். அது நம்மக்கிட்ட இல்லை, அது தேவன்கிட்ட மட்டும், கடவுள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம உயிர் உள்ள நாள் வரைக்கும் 4 பேர் நன்மை செஞ்சு, யாருக்கும் உபத்திரவம் பண்ணாமல், யாருக்கும் துரோகம் பண்ணாமல், உண்மையான அன்போட, பொய் சொல்லாமல், யாருக்கும் எந்த பொருளும் திருடாமல், எந்த பொருளும் இச்சைக்காமல் உண்மையாக வாழ்ந்துட்டு போகலாங்க. ஏன்னா அந்த லைஃப் நிரந்தரமான லைஃப். நேற்று போன காலம் இன்றைக்கி வர போகிறதில்ல. 2023 வருமா நம்மளுக்கு திரும்பி வராது. நேற்று டேட்டு வருமா? வராது. முடிஞ்சு போச்சு. நம்ம மறுபடியும் போக முடியாது. அப்போது நம்ம மரணம், ஃபார் எக்ஸாம்பிள் மரணம் 100 வயசில் வந்து சம்பவிக்க போகுதுன்னா, அதில் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போயிட்டே இருக்கணும். நம்ம இந்த 100 வயசுக்கிட்ட நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் கேலண்டர் கேட்க சொல்ல நீங்கள் மனசில் வச்சுங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த நாள் நம்ம ஆயுஸ்னால ஒரு நாள் மைனஸ் ஆகுது. ஏன்னா அந்த எண்ணம், அந்த தாட்டு நம்ம மனசுலேயும், நம்ம ஆர்ட்லேயும், நம்ம மூளையிலையும், சிந்தையிலும் இருக்க சொல்ல யாருக்கும் துரோகம் பண்ணுற நினைப்பே வராது. ஏன்னா நான் என்ன நடக்கலாம் நாளைக்கு, அப்படி இருந்தால் கொலை நடக்காது. யாரும் ஜெயிலில் இருக்க தேவை, ஜெயிலே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நினைக்கிறானே, நாளைக்கு எப்போ மரணம் சம்பவிக்கும் எல்லாரும் நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறானே. நல்லவனாக இருப்பேன் தாட்டு எப்போ மனசில் உள்ள இருந்தால் நீ நல்லவனாக இருப்பேன், நல்லவனாக இருப்போம். ஸோ பைபிள் இது அழகாக சொல்லப்படுது. மரணத்தை ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுது. பவுல் ஒரு பைபிள் கதாபாத்திரம் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இவனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்கிறார். நிறைய விஷயம் பைபிளில் மரணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மரணத்துக்கு பின்பு ஒரு லைஃப் இருக்குன்னு எல்லா மதமும் சொல்லுது. பைபிளும் சொல்லுது, குரான் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது, திருக்குறளில் சொல்லப்படுது. ஸோ மரணம் ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான தருணம். யார்கிட்ட போயிட்டு ஒரு 1000 வருஷம் வாயிரன்னு கேட்டால் வேணாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. 100 வயசுனா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் உடம்புல பல கஷ்டம், நினச்சது சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது. ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதை விட வேணாப்பா செத்தே போயிடலாம்பா அப்படின்னு தாட்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். ஸோ நம்ம ஒருத்தருடைய மரணத்தில் தான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் பழமொழி இருக்குது, ரொம்ப நல்ல மனுஷன்பா போயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் எழுந்திருக்கலாம், 4 பேர் நல்லது பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லணும். எப்போ சாவானே தெரில அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ அதுமாதிரி லைஃப்பை ஒவ்வொரு மனுஷனும், இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வாழணும். ஸோ மரணம் எப்போனா சம்பவிக்கும். மரணத்தை ருசி பார்த்து தான் ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு ஆத்மாவும் ஆக வேண்டும். இந்த உடம்புல உயிர் வாடகை தான் இருக்குது. இந்த உடல்லேருந்து இந்த ஆத்மா பிரியுது பார்த்தீங்களா, அது பேர் தான் மரணம். உடம்பு மட்டும்தான் சாவு, ஆத்மாவுக்கு சாவே இல்லை, மரணமே கிடையாது. அது எல்லாரும் சொல்லப்படுது தான். ஸோ கடவுள் இந்த அரிது மாடினார் பிறத்தல் அரிது, அதுலேயும் கூண் கூடலாம் பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டு அவையார் சொல்லுவாங்க. ஸோ மனுஷனை பிறப்பதே அரிது. மனுஷனை பிறந்த நம்ம உயிரினமாக எல்லா உயிரினும் மரணம் சந்திக்கும். ஆனால் மனுஷன் மட்டும்தான் ஆத்மா, மற்றவங்களாம் ஆத்மா கிடையாது, உயிர் மட்டும்தான். ஸோ இருக்கிற வரைக்கும் 4 பேர் நல்லது பண்ணிட்டு, யாருக்கும் துரோகம் பண்ணாமல் உண்மையாக இருந்து, நம்ம இறந்தாலும் நம்ம பேர் சொல்லணும். அது மாதிரி வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் வாழணும். வாழ முயற்சி பண்ணணும், வாழ ட்ரை பண்ணுங்க. வாழ முடியலன்னா மாற்றிக்குங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், சாதிக்க போகிறோம்? எல்லாருக்கும் நம்ம துரோகியாக கெட்டவன் என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே சாதிக்க போகிறது இல்லை. லாஸ்ட்டில் சாக தானே போகிறோம். நல்லனும் சாகுறான், கெட்டனும் சாகுறான். மரணம் நிச்சயம். ஸோ அந்த மரணத்துக்கு பின்பு ஒரு லைஃப் இருக்குது. இது பரீட்சை, நம்மளுக்கு கடவுள் பரீட்சை வச்சுருக்காரு. இந்த பரீட்சை நீ பாஸ் பண்ணால் தான் சொர்க்கம் அப்படின்ற அந்த நிலைக்கு போய் அடைவேன். ஃபெயில் ஆனால் நரகத்துக்கு போவேன். ஸோ நரகம் சொர்க்கன்றது எல்லா மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ எல்லோரும் நேசிங்க, உண்மையாக இருங்க. மரணம் எப்போ சம்பவிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை ஒவ்வொரு நாளும் மனசில் வைங்க. ஒவ்வொரு நாளும் கேலண்டர் பார்க்க சொல்ல, இன்றைக்கி நம்ம மரணத்தை ஒரு நாள் மைனஸ் ஆகுது, நம்ம ஆயுஸ்னால ஒரு நாள் மைனஸ் ஆகுது அப்படின்னு அந்த எண்ணத்தை ஆணித்தனமாக இதயத்தை பலகையில் எழுதி வைங்க. அப்போ யாருக்குமே தப்பு பண்ண மாட்டீங்க, தப்புன்னு நடக்காது. ஸோ இந்த காணொலி கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். GS சத்யா ஞானவேல் 21 அப்படின்ற சேனல் என்னோடய சேனல் நேமு.
ஸோ அனைவரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மைனஸ் தான் எனக்கு தெரிவிங்க. வணக்கம்.